உச்சா பண்ணதுக்கு போய் போலீஸ்ல மாட்டினியா செக் பண்றீங்க ஓகே எங்களோட சம்பளம் உங்களுக்கு எதுக்கு சிக்கன் கண்டிப்பா நம்பிடுவோம் ஒரு பீஸ் சாப்பிட்டு நான் என் ஓனர் கிட்ட வெளியே பார்த்தேன் போலாம் அங்க பாரு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை எப்படி மச்சான் ஃபீல் பண்ற கொடுமைப்படுத்துறீங்க ப்ரோ என்ன நீங்க மண்டையெல்லாம் சூடாகுது ப்ரோ ஏய் உன சிக்கன் ரைஸ் போட்டா வாங்கி வந்து நான் கூட்டி வந்திருக்கு வாங்கிட்டு வந்து இவ்வளவு வாங்கிட்டு வந்தியே ஏய் வாடா போலாம் யா காமலா வா 10 நிமிஷம் கழிச்சு போலாம் ஏய் உன் கண்ட சம இவன் ஆல்ரெடி மாசமா இருக்கறான் இன்னைக்கு ஒரு அதிக டெலிவரி இருக்கு வாடா வயித்துல உள்ள பிள்ளைங்க யாருக்கா என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற நான் இப்பட வந்தாங்க ஐயா நான் இல்லைங்க அச்சா தூங்கலாமாடா நான் ரெடி தான் அவன் ரெடியா இருக்கான் பாரு ஏய் அவன் ஏற பாக்குறான்டா மேல தப்ப பாக்குறான் ஏறாத கிடிகிறோம் போமா ஆனால் இது எப்படி இருக்குன்னா எங்களுக்கே நடக்குமாடான்ற மாதிரி தான் இப்போ போலீஸ் சட்டை மாட்டி வந்தோமா அதுக்குள்ளே என்னோடய வண்டியில் பின்னாடி காற்று வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு பெட்ரோல் பங்காக அலைஞ்சு அப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு பெட்ரோல் பங்க் நிப்பாட்டி இங்கே மட்டும் தான் மிஷின் ஆன் இருந்துச்சு யார் சரி அந்த அண்ணா கிட்ட வந்துட்டு அண்ணா வந்து அடிச்சு கொடுங்கண்ணா அங்கே வேறு கரண்ட் இல்லை ப்ரெஷர் இல்லைன்ட்டார் அவர் லாஸ்ட்டில் வந்து அந்த அண்ணா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து அப்புறம் இதை மாற்றி கடைசியில் கொஞ்சம் காற்று அடிச்சு விட்டார் சரி இங்கேருந்து மறுபடியும் கிளம்பணும் போவோம் கிளம்புவோம் ஸோ ஃபைனலி அங்கே அட்டகாசத்தெல்லாம் முடிச்சுட்டு வரல கிளம்பியாச்சு காசு இவனுங்க வரவே மாட்டேன்றானுங்க அப்புறம் வரவில்ல மறுபடியும் மழையா திருப்பி எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வண்டி டிக்கியில் போட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த வாட்டி நேரத்தில் கிளைமேட் விட்டு மழை பெய்யுது திருப்பி வண்டி மழை பெய்யாமல் வந்துட்டு நார்மலாக இருக்குது மழை பெய்யுது நார்மலாக இருக்குது அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது ஆனால் கூட வந்த ஒரு பயபில் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா இந்த ஒரு ரூட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றிட்டு வரோம் இது வந்துட்டு இந்த ரூட் நல்லாயிருக்கும் சொல்லி கூட வந்தோம் ஒருத்தன் கூப்பிட்டு வந்துட்டான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வரவல்ல இங்கே வந்துட்டு நாங்கள் இப்போ திருச்சிக்கிட்ட ரீச் ஆகிட்டோம் வரல இந்த பிரிட்ஜ் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ கிட்டலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அவங்க லெஃப்ட்டில் அந்த தெரியுதான்னு தெரில அந்த இது செம்மையாக இருந்துச்சு சன் வந்துட்டு அங்கேருந்து இப்போ ரைஸ் ஆக போகுது அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி கோடு மாதிரி இருந்துச்சா செம்மையாக இருந்துச்சு அங்கேயே பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டோம் சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு ஸோ காலையிலே வந்துட்டு ஒரு மைண்ட் ப்ளோயிங் அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வியூவை பார்த்துட்டு சரி ஓகே எங்கேயும் நாங்கள் கொஞ்ச நேரம் தான் ஸ்டே பண்ணோம் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா ரொம்ப நேரம் இருக்க முடியல சீக்கிரமாக அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருந்தோம்
ஒரு வழியாக கண்ணுக்கு விடியல் தெரியுதான்னு சொல்லிட்டு இப்போ தான் கைஸ் விடியல் தெரியுது. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 கிலோமீட்டர் காட்டுது. வண்டியை நாங்களும் ஓட்டிட்டு நைட்டு மழை பெஞ்சனால வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வண்டி ஓட்ட முடியல. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 50 இல்லைனா 60 தான் வண்டி மெயின் பண்ணி ஓட்டணும். அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மழை வண்டி ஓட்டுறது. எல்லாமே இவனுங்க வேறு அங்கங்கே உட்காந்துட்டு ஒரு அட்டகாசம் போச்சா, அதனால ரொம்ப டிலேவாக தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்ரு 30 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் உள்ளே சுற்றிட்டோம். இப்போ தான் வந்து பார்த்தோம் 30 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள லோக்கல்லே சுற்றிட்டோம். ஒரு பைபாஸை மிஸ் பண்ணனால 30 கிலோமீட்டர் சுற்றி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். சரி டைம் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்த்தா மணி 7. நாங்கள் ஆக்சுவலி 6 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப டிலேவாக போயிட்டுருக்கோம். ஏன்னா 60லேயே பைக் மெயின் பண்ணிட்டு வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் வேகமாக முன்னாடி முறிட்டு வந்துட்டேன். அவனுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் இங்கேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour காட்டுது. போய் எத்தனை மணி அங்கே ரீச் ஆகும்னு வேறு தெரில. சரி வாங்க போய் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக உள்ள அந்த ஏரியாக்குள்ளே வந்து சேர்ந்துட்டேங்க கைஸ். ஆனால் கல் முள்ளாக வந்துட்டு அந்த தடி கல் ரோடு போடுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்களா, வண்டியை ஓட்டவே முடியல. ரொம்ப தாறுமாறாக போயிட்டுருக்கு வண்டி. கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 minutesல அவன் வீட்டுக்குள்ளே ரீச் ஆகிடும். இந்த லெஃப்ட் சைடில் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் அவன் வீடு. ஸோ வந்தாச்சு, எங்கே இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். ஸோ ஜிஆர் சம்பவம்னு பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தங்கச்சி இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, நான் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்குறதுக்குள்ளே சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கால் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டாங்க இவன் தோட்டத்தில் இருக்கான். சரி அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கான் அவனை பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னும் அவங்க 2 பேர் வரதே இன்னும் அவனுக்கு தெரியாது. நான் வந்திருக்கிறது மட்டும் தான் தெரியும். அரிய வீட்டுல அங்கே விட்டோம்டா, வரமாட்டேன் தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற? இவன் ஜான் எங்க இருக்கானா? எந்த இடத்துல இருக்கான்னா? எத்தனை மணிக்குள்ள வருவானா? வா அம்மா, மாலை நின்றுட்டு இருக்க. வரும்போதே நினைச்சேன்டா எங்கேயோ செட்டா போட வரேன். என்னடா வாய் வித்தியாசமா கேக்குதுன்னு பார்த்தேன். நீல இப்படி செக்ஸா நிக்கிற மாலை. எது கட்டிட்டு இருக்க? இங்க பாரு சிரி, அப்படி சிரிக்கிற. அவன் நம்பிட்டான்டா சிரிதா நம்பிட்டான்டா. அவன் நம்பிட்டான். இப்ப கூட கேட்டானா, நான் சொன்னேன் டே நான் போன் பண்ணா வந்துட்டு அப்படி நான் கிளம்புறேன்றான். நான் விட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். தருணத்தை நீங்க எப்படி அவரு உணர்றீங்க சொல்லுங்க, இந்த தருணத்தை நீங்க எப்படி உணர்றீங்க? அவன் இங்க சொல்லிட்டான், அவன் மூஞ்சிலாம் மாறிச்சிடான். வரல அறி வரல அறிய சொல்ல. அவனா கால் பண்ணா அவனடா வர மாட்டேன் எழுப்புனா வரவே மாட்டேன்ட்டான். அவன் பாட்டு தூங்குறான்ட்டான். நாங்க தூக்க கலந்துனா நீ போன் பண்ணி பேசணும். அப்பதான் இல்ல இங்க வந்து இல்ல நான் பேசினேன். நான் என்கிட்ட கேட்டேன், நான் உங்ககிட்ட பேசினா நான் உங்ககிட்ட பேசினேன். உடனே இவன் பேசலையோ, பின்னாடி இருந்து நான் தான் பேசினேன். உடனே வேற யாரும் பேசிருப்பாங்க போல. சரிப்பா, நான் நினைச்சு பண்ண பிராங்க் ஓகே எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். எல்லாரும் வெற்றி கொடி கொண்டாடுங்க. அனுபவம் எப்படி இருக்கு? பஞ்சின்னு கூப்பிட்டானுங்க, நானும் நம்பி வந்தேங்க. கஷ்டப்படுத்த கூடாது சரியா? ஸோ பலக்கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு இல்லையா வந்து கரூர் ரீச் ஆகி ஒரு இல்லையா பர்த்டே நம்ம செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். பேபி பிங்க் கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்தா. பின்னாடி பண்ண டெக்கரேஷன் எல்லாருமே வந்துட்டு நான் போய் பண்ணது தான். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணோம், பசங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். நல்லா டெக்கரேஷன் முடிச்சுட்டு டைமில் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் டைமில் நல்லா சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ரிட்டர்ன் ஆனதுனால கிளம்பிட்டோம் சீக்கிரமாக.
பார்த்து இருந்துட்டு வாங்கடா டேய். மச்சான் டேய் பார்த்து இருந்துட்டு வாங்க சரியா, பத்திரமா இருக்கணும். காலையில சொல்றது போய் சொல்லிட்டு கிளம்புறியா நீ? நாளைக்கு போய் வீடியோ கால் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? யூடியூப்ல போயிட்டு கௌதம் ரைடர் யூடியூப்ல போய் போடுவோம். அதுதான் என்ன இருக்கு சரி கிடையாது பாட்டுல கூப்பிட்டாங்க அண்ணன் கொடுக்கணும். ஐயோ இந்த இருக்கமா அப்பா இந்த டைம் ஃபுல்லா வந்து அடுத்த டைம் எம்டியா வரும். அப்ப வந்து ஒரு வெயிட்டா வாங்கிட்டு போறோம். அப்ப என்கிட்ட இல்லைன்னா நான் அவன்கிட்ட கேட்பேன். அப்ப நான் கொடுக்குறேன். முடிஞ்சு போச்சு. என்ன சின்ன கூட்டிக்கிறியா? இப்ப ரூட்டை பத்தி பேசி 6 மணி நேரம் தாலியா இருப்பான். ஸோ ஃபைனலி வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறோம். ஸோ நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி சென்னை தான் போக போகிறோம். ஸோ அவசரமாக கிளம்பிட்டு ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் சிம்பிள் ஆள் பிடிச்சிக்கோங்க. டாடா பை, லவ் யூ கைஸ், see you next video.